ஓ, வா. எதுக்கு இப்ப கொட்டாய் விட்டேன்? இதை நீ எடிட் பண்ணி தூக்கி இருக்கலாமே. இன்னும் வந்துட்டு இதுவா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்ப நான் கொட்டாய் விட்ட உடனே எத்தனை பேருக்கு இந்த இடத்துல கோட்டாய் வந்துருது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா விட்டேன். ஒரு சிலருக்கு வராம வந்துட்டு போயிருக்கலாம். ஆனா மெஜாரிட்டியா ஒருத்தர் கொட்டாய் விடும்போது அப்படின்ற மாதிரி பண்ணும் பொழுது மற்றவங்களுக்கு தூக்கம் வரும். இது எதுக்குடா லூசுத்தரமா இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் தம்ப்நெயில்ல வேற ஒன்ன பார்த்தேன், பார்க்கவே பயமா இருந்தது, அதனாலதான் வீடியோக்குள்ள வந்தேன், ஏதாவது முக்கியமான தகவலை சொல்லுவேன்னு பார்த்தா வெறும் கொட்டாய் விடுறத மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வந்துட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ வீடியோ முழுமையா பாருங்க. இதுக்கு சம்பந்தம் இருக்கு, இதுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. அதாவது வெல்கம் டு மிஷ விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது கொஞ்சம் சோகமானது, கொஞ்சம் இல்லை மிகப்பெரிய ஒரு சோகமானது, கொஞ்சம் வந்துட்டு கோரமானது. ஒரு சில விஷயங்களை என்னால் ஓப்பன் அப்பா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா யூடியூப்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் இலைமறை காய்மறையா சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து ஒரு நபர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க. ஒரு லேடி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் வங்கியில் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து வீடை வந்துட்டு வெக்கேட் பண்ணிக்கிட்டு அவங்க கோயம்புத்தூர் போறாங்க. கோயம்புத்தூருக்கு இங்க இருந்து பொருளெல்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து பணியிடை மாற்றம் வருது அப்படின்றதுக்காக கோயம்புத்தூருக்கு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டாங்க. இப்போ இங்க இருந்து பொருள் எடுத்துட்டு கோயம்புத்தூருக்கு போறாங்க. வண்டியில என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த பொருளெல்லாம் ஏத்திக்கிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வண்டி முன்னாடி போயிடுச்சு. முன்னாடி போகும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பலினோ கார், அதாவது பலினோ, மாருதி சுசுகி பலினோ தெரியும் இல்லைங்களா, இந்த பலினோ கார், இதுல இவங்க மாமியாரு, அதுக்கப்புறம் அந்த லேடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கூட அவங்களுடைய ஹஸ்பண்டு, அந்த பெண்ணோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அவங்க குழந்தை, அப்புறம் இன்னொரு சொந்தக்காரங்க, ஒரு 5 பேர் அந்த கார்ல போறாங்க. மிக காலை நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு கூகுள் மேப்பை நம்பி வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஷார்ட் ரூட் அப்படின்றத எடுக்கிறாங்க. சின்ன சேலம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கள்ளக்குறிச்சி தான் சின்ன சேலம், எங்க ஊருக்கு பக்கத்துல தான் அது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு ரூட் காமிக்குது. பிகாஸ் அந்த ரூட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஆனா இவங்க இன்னொரு ரூட் எடுத்திருக்கிறாங்க போல. ஏன்னா கூகுள் மேப் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுசா அதை நம்பவே கூடாது. இப்படிதான் ஒரு விபத்து அப்படின்றது நடந்தது. இது எல்லாமே அந்த நியூஸ்ல சொல்றதா நான் சொல்றேன், பட் அங்க என்ன நடக்குதுன்றது தெரியல. ஏன்னா இதே போலவே ஒரு உடஞ்ச பாலத்து மேல வழியை காமிச்சு, ஹைதராபாத்லயோ ஏதோ வடக்கு சைட்ல தான் ஏதோ ஒரு ஊர்ல உடஞ்ச பாலத்து மேல ஏறி போய் கீழே விழுந்து இறந்துட்டாங்க கார்ல. அதுவும் மாருதியோட வேகனார்னு நினைக்கிறேன், ஈக்கோ வேகனாரா என்னன்னு தெரியல. ஸோ அந்த கார் அதுல போய் விழுந்து இறந்துடுறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ இதுலயே என்ன சொல்றாங்கன்னா, கூகுள் மேப்ல அது ஒரு ரூட் காமிச்சது, நேர் ரூட் ஒன்று இருந்துச்சு, ஆனா ஷார்ட் ரூட்னு ஒரு ரூட் காமிச்சது. அந்த ரூட்டை சூஸ் பண்ணி இவங்க போயிருக்கிறாங்க. ரொம்ப காலை வேலை அப்படின்றதுனால இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த கார்ல இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி எல்லாருமே தூங்கிட்டாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் வேகமா போயிருக்காங்க. காலை வேலையில ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிருக்காங்க. ஆப்போசிட்ல ஏதோ வண்டி வந்ததாகவும் சைடு எடுக்கும் பொழுது, அதாவது வண்டி இவங்க சைடு போட்டிருக்காங்க, ஒரு லாரியோ பஸ்ஸோ சைடு போட்டிருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல திடீர்னு ஒரு வண்டி வந்த உடனே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஸோ வண்டியை வேற இடத்துக்கு திருப்பி இருக்காங்க, அதுல இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, அங்க இருந்த வண்டி நேரா பள்ளத்துல இறங்கி ரோட்டுக்கு கீழே இறங்கி ஒரு மரம் நல்லா அவங்களுக்காக வளைஞ்சிருக்குது. இப்படி இருக்குது வண்டி, இப்படி போய் இடிக்குது, இப்படியே அரைச்சி இப்படி வந்துட்டு முன்னாடி வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு நசுக்கி எடுத்திருக்குது. நசுக்கி எடுத்த உடனே அதுல ஒரு பெண்மணிக்கு வந்துட்டு ஹெட் இல்லைன்றாங்க. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப பயங்கர ஒரு மாதிரி ஆயிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. மீதம் பின்னாடி இருக்கிறவங்க காயத்தோட வந்துட்டு ஏதோ ஆயிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது நியூஸ்ல நடந்த ஒரு விஷயம், இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதாவது குறிப்பா இந்த சைடு எடுக்கும் பொழுது நம்மள பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குதான் இந்த டர்போ இன்ஜின், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் கொண்ட இன்ஜின்லாம் இருக்கு. சைடு எடுக்கும் பொழுது நீங்க வந்து டர்போ இன்ஜின் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது வந்து லைட்டா ரேஸ் கொடுத்தோம், சர்ன்னு போயிடும். பட் நார்மல் இன்ஜின் கொண்ட வண்டி, ஏன்னா இந்த வண்டியை பார்த்தா ஒரு பேஸ் மாடல் மாதிரி தான் தெரியுது. நார்மல் இன்ஜின் கொண்ட வண்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நீங்க 4th கியரோ 5th கியர்ல இருக்குன்னா மறுபடியும் ரேஸ் கொடுத்தீங்கன்னா அது போகாது. அப்போ கீரை கொஞ்சம் அடுத்த கீருக்கு டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேஸ் கொடுத்து தான் போகும். ஆனா வண்டி அந்த இடத்துல ரேவ் அப்படின்றது கிடைக்கும். ஒரு எமர்ஜென்சி டைம்ல இதை வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் ஒரு டைம் போயிட்டு, எனக்கு கார் வாங்கின புதுசுல தெரியாம 5th கியர்ல போயிட்டு சைடு போறது போயிட்டேன். வண்டி 80ல போயிட்டு இருக்கு, 80-90 போயிட்டு இருக்குது. சரி அது என்ன சைடு போட்டோம் அப்படின்ற மாதிரி போனா, ஆப்போசிட்ல எங்கேயோ இருந்த வண்டி டக்குன்னு முன்னாடி வந்துட்டான். லாரி தான் வந்துட்டு இருந்துச்சு, டக்குன்னு முன்னாடி இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன்னா, நான் ஒண்ணுமே பண்ணல, டக்குன்னு தேர்ட் கியரை மாத்திட்டேன். நான் தேர்ட் கியரை மாத்திரம் வண்டி இங்கே கொயில் சத்தம் வரும். தேர்ட் கியர் அது பண்ணக்கூடாது, அது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. தேர்ட் கியரை மாத்தி அவசரத்துல அள்ளி ரேஸ் கொடுத்து சர்ன்னு வந்து வண்டி உள்ள ஜஸ்ட்ல போயிட்டு கட்டாயி போச்சு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான், அது ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்ப காலகட்டம், 2.5 வருஷத்துக்கு மேலாச்சு கார் வாங்கி, ஆரம்ப காலகட்டத்தில் அது. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் காரை சைடு போடவே மாட்டேன். எனக்கு அங்க முன்னாடி
எனக்கு ஓகே போடலைன்னா போடுவேன், அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பீடா என்னுடைய வேலை என்னன்னா அந்த லாரியை உடனே ஸ்பீடு போட்டு அந்த சைடு போயிடணும் அப்படின்றது தான். அது இன்னும் எவ்வளவு ஸ்பீடா என்னால போக முடியுமோ ஆப்போசிட்ல வண்டி வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சருன்னு வந்துட்டு போயிடுவேன் நான். இந்த பொறுமையா அப்படியே அந்த ஈக்குவலா போயிட்டு இப்படி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போறது அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் பண்ண மாட்டேன். அது ஆப்போசிட்ல வர வண்டியும் அவங்க வேகமா வருவாங்க, அங்க இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்களும் அதே ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க, நம்மளும் அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல சீக்கிரமா அந்த ஈக்குவல் சீக்கிரமா ஆயிடும், அந்த ஃபிராக்சர் செகண்ட் ஏதாவது ஆயிடும். அதனால சைடு போடும்பொழுது கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டி எதுவும் வரலினா மட்டும் சைடு போடுங்க. அதே போல இந்த வளையிற இடத்துல சைடு போடுறது, இந்த ரோடே விசிபிலிட்டி தெரியாம இருக்கும் அதுல வந்துட்டு சைடு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். எவ்வளவு கனவுகளோட இங்க இருந்து வேலை மாறி அவங்க கோயம்புத்தூர் போகணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு அவ்வளவுதான். குடும்பத்துல வந்துட்டு 2 பெண்கள் இல்லை, முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை தெரியுங்களா? சரி, ஓகே. அடுத்த கட்டம் அப்படின்றது எதுக்காக ஓ அப்படின்னு கொட்டாய் விட்டேன்னு சொல்றீங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்ன வந்துட்டு சில இந்த நியூஸ் ஊடகங்களை பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வண்டியில மீதம் இருந்த 4 பேர் தூங்கிட்டாங்க, அந்த ஒரு அலுப்புல தான் இவங்களுக்கு ஒரு தூக்கம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேப்ல இவங்க சைடு போடும்பொழுது இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் சைடு போடுறவங்க அந்த மாதிரி தருணத்துல அவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா சைடு போடும்பொழுது அவங்க கான்சியஸோட தான் சைடே போடுறாங்க. அந்த செகண்ட்ல அப்படி தூக்கம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தெரியல. மேபி இது தூக்கத்தினாலையும் நடக்கலாம். ஆனா வந்து இந்த கொட்டாய் விடுறது அப்படின்றதும் ஆப்போசிட்ல பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறதும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா டிரைவருக்கு தூக்கம் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு அலுப்பு. ஏன்னா பேசஞ்சரை விட டிரைவருக்கு தான் வந்துட்டு வேலை அதிகம், அதனால அவங்களுக்கு சீக்கிரமா தூக்கம் வந்துடும். ஏன் சொல்லுங்களேன், கால் வேலை பார்த்துட்டு இருக்கோம், 2 காலும் அட் டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், கையும் ஹேண்டிலும் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்ணு அதை விட பயங்கரமா 2 கை, ஒத்த கை, இந்த மாதிரி உடம்புல இருக்க பாட்டு இதை தவிர மற்ற எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு அலுப்புல தூக்கம் வரதான் செய்யும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட நீங்க நைட் டிராவல் பண்றீங்கன்னா தப்பே கிடையாது. உயிர் போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வண்டியை நிறுத்தி லேட்டா போறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படியா மாட்ட வேலை வேணான்ட்டு போயிடணும். நம்ம அப்படிதான் என் உயிரை பணைய வச்சு நான் இங்கெல்லாம் வந்து வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. அதுக்கு வேற ஏதாவது கஷ்டப்பட்டாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம். உயிருக்கு இதுவா இருக்குது எவ்வளவு கொடூரமான விஷயம் தெரியுங்களா? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதனால உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா தயவு செஞ்சு ஒரு 2 ஹவருக்கு ஒன்ஸ் ஆகுது வண்டியை நிறுத்தி ஓரம் கட்டி தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போங்க. தயவு செய்து பண்ணுங்க. ஒரு 2 ஹவருக்கு ஒருக்கா வந்துட்டு கொஞ்சம் 2 ஹவர் இல்லைங்க, உங்களுக்கு சோர்வு வருதுனாலே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 ஹவர் ஃபிக்ஸட் அந்த ஆணியே கிடையாது. தூக்கம் வருதுனாலே தெரிஞ்சுக்கிட்டு வண்டி அப்படியே ஓரம் கட்டி ஒரு 10 நிமிஷம் கண்ணாசருங்க. 10 நிமிஷம் போதும். அந்த டைம்ல வேற யாராவது எழுப்பிவிட்டு நீ போய் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வா, டீ குடிச்சிட்டு வா, நான் அதுக்குள்ள கொஞ்சம் கண்ணாசர்றேன், அப்படியே சீட் பெல்ட்டை பின்னாடி எழுத்துட்டா நமக்கு இதை இப்படி போயிடும். நமக்குலாம் இன்னும் கொஞ்சம் இது எழுத்துட்ட பாருங்க, இங்க பாருங்க, இப்படி போயிடும். ராஜா பகூத் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி போயிடும். ஜோக்ஸ் அப்பார்ட். நல்லா நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் காலை உள்ளா நீட்டிக்கிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக தூங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவருக்கு மேலே வண்டி ஓட்டலாம். இப்படி ரெஸ்ட் எடுத்து போனாலே அந்த உயிர் இன்னைக்கு தப்பிச்சிருக்கும். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி தூக்கத்துல நடந்திருக்கு அப்படின்னா, இல்ல சைடு போடும்பொழுது நடந்திருக்குன்னா இந்த கவனக்குறைவை எப்பவுமே பண்ணாதீங்க. சிங்கிள் ரோட்ல சைடு போடுறத அதிகமா அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட ஹார்ன் அடிச்சு கேளுங்க, அந்த டிரைவர் கண்டிப்பா வழி விடுவாங்க. பொய்ன்னு அழுத்திக்கிட்டே இருக்காம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அடிங்க, போலாமா அப்படின்ற மாதிரி கேளுங்க. இல்ல கண்ணாடி யாருக்கிட்ட இப்படி கை காட்டினீங்கன்னா அவங்க கண்டிப்பா நீங்க ஹார்ன் அடிக்கும் பின்னாடி பார்ப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பின்னாடி கை காட்ட சொல்லுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா சைடே போடாதீங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அதே வழி கிடைக்கும், அந்த இடத்துல நீங்க சைடு போட்டுக்கோங்க. அப்படி பண்ணிக்கோங்க. உயிர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்மள மட்டும் கிடையாது, நம்ம கூட வர்றவங்களையும் நம்ம பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுடைய கனவுகள், அந்த குழந்தை, அந்த கணவன், அந்த வயசான அம்மா, நோ மோர். ஓகே, கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளது, விழிப்புணர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நியூஸை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்களுடைய கார் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், கார் இல்லாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்க இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் அவங்க யார் கூடயாவது போறாங்க அப்படின்னா, கார்ல போறாங்க அப்படின்னா, டேய் ஓரங்கட்டு, மூடிட்டு வண்டியை ஓரங்கட்டு, நான் படுத்து தூங்க இல்லை நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே எடுத்துப்பாங்க. ஓகே கைஸ், பை.